ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிஏவி. டிஏவினா என்னன்னா டிரான்ஸ்கத்தீட்டர் அயோட்டிக் வால்வ் இம்ப்ளான்டேஷன் தான் நம்ம டிஏவின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு பர்கியூட்டேனியஸ் தெரப்பி. இந்த ப்ரொசீஜர் நம்ம யாருக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா சிவியர் அயோட்டிக் வால்வ் ஸ்டீனோசிஸ் இருக்க பேஷண்ட்லாம் வந்து டிஏவின்னு நம்ம கொடுப்போம். டிஏவியை ஃபர்ஸ்ட் வந்து 2002 ஏப்ரல் 16 அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஹியூமனுக்கு வந்து இந்த ப்ரொசீஜரை பண்ணாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. இந்த ப்ரொசீஜரை எக்ஸ்பெஷலாக பேஷண்ட்டுக்கு யாருக்கெல்லாம் கார்டியாக் ஹார்ட்டில் வந்து ஹை ரிஸ்க் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படின்ற பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து நம்ம டிஏவிஏ ப்ரொசீஜர் கொடுப்போம். டிஏவியோட ப்ரொசீஜர் என்ன எப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஃபெமோரல் வெயினை இன்செர்ஷன் பண்ணிவிட்டு இன்ட்ரடியூசர் ஸ்டீத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இன்செர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா கைடு ஒயர் இன்செர்ட் பண்ணுறது மூலமாக கைடு ஒயர் வந்து நம்ம அயோட்டிக் வால்வ் ஸ்டீனோசிஸ் எந்த வால்வு அந்த அயோட்டிக் வால்வ் வந்து ஸ்டீனோசிஸாக இருக்குல்ல, ஸோ அதை வந்து அதுக்கிட்ட வரைக்கும் அந்த கைடு ஒயர் சென்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து பலூன் கேத்தீட்டர் யூஸ் பண்ணி பலூனை வந்து இன்ஃப்ளேட் பண்ணுறது மூலமாக அந்த அயோட்டிக் வால்வ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஃபுல்லாக ஓப்பன் ஆனதுக்கப்புறமா அந்த பலூன் கேத்தீட்டரை எடுத்துகிட்டு கைடு ஒயர் எடுத்துகிட்டு திரும்ப வந்து அயோட்டிக் வால்வ் ஷண்ட் இருக்கு, அந்த அயோட்டிக் வால்வ் வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வால்வ் வச்சதுக்கப்புறமா பலூனை வந்து இன்ஃப்ளேட் பண்ணி அந்த வால்வை வந்து நம்ம அங்கே ரீப்ளேஸ் பண்ணுவோம். பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வால்வோட டைப். இது பயோப்ரீ எஸ்தெட்டிக் வால்வ். இது எதனால் மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொவைன் ஆர் ப்ரொகேன் டிஷ்யூவால் மேடப் ஆஃப் ஆயிருக்கு. செடேஷன் பார்க்கலாம். செடேஷன் என்னென்னா லோக்கல் அனஸ்தீஷியா வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரல் அனஸ்தீஷியா வந்துட்டு பேஷண்ட்டோட ரிஸ்க் காம்ப்ளிகேஷனை பொறுத்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு பெனிஃபிட்ஸ் பார்ப்போம். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட்டில் நடக்கிற சர்ஜரியை விட இதில் வந்துட்டு கம்மியான இன்செஷன் தான் பண்ணுவோம். அப்புறம் இதுக்கு வந்துட்டு ரெக்கவரி டைம் வந்துட்டு ஷார்ட் பீரியடாக இருக்கும். அப்புறம் இதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளீடிங்கு, ஸ்ட்ரோக்கு, வந்துட்டு வால்வில் லீக்கேஜ் நடக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரொசீஜர் மானிட்டரிங். ப்ரொசீஜர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம என்னென்னலாம் மானிட்டர் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரீ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கார்டியக் கேத்தரைசேஷன், எக்கோ கார்டியோகிராம், பிளட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எவாலுவேஷன் இதெல்லாம் வந்துட்டு பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு லோக்கல் அனஸ்தீசியா, ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுக்கும்போது நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா பிளட் ப்ரெஷர், ஆக்சிஜன் சேச்சுரேஷன், இசிஜி, டிரான்ஸ்யூசோஃபேஜியல் எக்கோ கார்டியோகிராம் இதெல்லாம் வந்துட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அக்சஸ் சைட்டு, எந்த இடத்துல ப்ரொசீஜர் பண்ணுறோமோ அந்த இடத்த மானிட்டர் பண்ணுறதுக்கு எந்த இடம் அப்படின்னா ஃபெமோரல் ஆர்டரி, நெக்ஸ்ட்டு கைடு ஒயர் டு ஃபெமோரல் ஆர்டரி. நெக்ஸ்ட் வந்துட்டு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மானிட்டரிங். ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எதாவது மானிட்டர் பண்ணுவோம் அப்படின்னா மொபிலைசேஷன், அவங்களோட மூமெண்ட் வந்துட்டு ஒரு 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே ரெக்கவரி ஆகிடும். நெக்ஸ்ட் அவங்களை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 3 to 5 டேஸில் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அவங்க வந்துட்டு ரெகுலர் செக்கப்ஸ்க்கு வருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.